இந்த நாளுடைய பரபரப்பு செய்தியாக மாறி இருக்கு அதிமுக விவகாரம். ஏன் அதிமுக திடீர் பரபரப்புக்கு உள்ளாச்சு அப்படின்ற கேள்விக்கு காரணம், நேற்று ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்ததற்காக முன்னாள் முதலமைச்சரான இபிஎஸ்க்கு பாராட்டு விழா. இந்த விழா அத்திக்கடவு அவிநாசி திட்ட விவசாயிகள் சங்கம் சார்பில் நடத்தப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் பங்கெடுத்துட்டாங்க. அந்த மேடையில் இந்த மண்டலத்தை சேர்ந்த, கொங்கு மண்டலத்தை சேர்ந்த திரு செங்கோட்டையனை காணோம். ஏன் காணோம் அப்படின்ற கேள்வியெல்லாம் ஒரு புறம் இருந்தது. அவர் வரலை, இல்லை அவர் புறக்கணிச்சிட்டாருன்னு இருவேறுபட்ட கருத்துக்கெல்லாம் சொல்லப்பட்டது. இந்த ஒரு நிலையில் ஏன் நீங்கள் வரலை அப்படின்னு அந்த கேள்வியை இன்னைக்கு அவரிடமே செய்தியாளர்கள் கேட்டாங்க. அதுக்கு முன்னாள் முதலமைச்சர்களான எம்ஜிஆர், ஜெயலலிதா அவங்களுடைய படங்கள் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறலை அப்படின்னு செங்கோட்டையன் பதில் கொடுத்தாரு. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே அதிமுக தொடர்பாக குறிப்பாக 6 முன்னாள் அமைச்சர்கள் அதிருப்தியாக போய் சந்திச்சாங்க அப்படின்ற கேள்விகளாக இருந்ததால் செங்கோட்டையனுடைய அதிருப்தி இந்த படங்கள் சார்ந்ததானா இல்லை வேறு அதிருப்தி இருக்கா அப்படின்ற கேள்விகள் எழுந்திருக்கு. செங்கோட்டையன் என்ன சொன்னார்ன்றதை பார்க்கலாம். எங்களை உருவாக்கிய புரட்சித் தலைவர் அம்மாவுடைய திருவுருவப் படங்கள் இல்லை. பணிகளை துவங்கிய நேரத்தில் இந்த துவங்குவதற்கு அவர்கள் அடித்தளமாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே அவருடைய படங்களாம் இல்லை என்று நான் அவரிடத்திலே கவனத்திற்கு எடுத்து சென்றேன். இந்த திட்டத்தினுடைய முதல் நிதி ஒதுக்கீடு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தான் செஞ்சாங்க. அதனால் அவங்க படம் இருந்திருக்கணும். எங்களை வளர்த்து ஆளாக்குனது அவங்க தான். அவங்க படம் இல்லாததால தான் நான் கலந்துக்கலை அப்படின்ற விஷயங்களை பதிவு பண்ணார். சரி, இதே மாதிரி இன்றைக்கு காலையில் அதிமுக அலுவலகத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. டெல்லியில் அதிமுக அலுவலகம் திறப்பு விழா சென்னையிலிருந்து நடந்தது. இந்த நிகழ்ச்சியிலையும் அவர் கலந்துக்கலை, புறக்கணிச்சிட்டார். அப்போ தான் தொடர்ந்து அவர் புறக்கணிக்கிறாரான்ற கேள்வி ஏற்பட்டது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்திருந்த முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார்ட்ட இந்த கேள்வியை முன் வச்சோம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சி அதிமுக சார்பில் நடத்தப்படல. இந்த நிகழ்ச்சி அரசியல் கூட்டமாக இல்லாமல் விவசாயிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டது. எல்லா கட்சிக்காரங்களும் கலந்துக்கிட்டாங்க. அதனால தான் முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதா, எம்ஜிஆருடைய படம் இடம்பெறல அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் செங்கோட்டையனுக்கு ஒரு பதில் கொடுத்தார். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இபிஎஸ் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டம் முடிஞ்சதும் ஒரு அவசர ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும், குறிப்பாக செங்கோட்டையன் விவகாரம் தொடர்பாக அவசர ஆலோசனை நடத்தினதாகவும் அங்கிருந்து செய்திகள் வந்தது. ஜெயக்குமார் என்ன சொன்னார் பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முழுக்க விவசாயிகள் கூட்டமைப்பு தான் ஏற்பாடு செஞ்சது. ஏன்னா விவசாயிகள் கூட்டமைப்பு சர்வ கட்சி, எல்லா கட்சியும் அதில் இருக்காங்க. எனவே அந்த வகையில் தான் இந்த கருத்தை நான் சொல்ல முடியும். செங்கோட்டையன், ஜெயக்குமார் இப்படியெல்லாம் பிரச்சனை போயிட்டு இருக்கப்போ, இருங்க எனக்கும் அதிமுகவில் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு முன்னாள் அமைச்சரான கோகுல இந்திரா தெரிவித்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்றதையும் இப்போ முதல்ல பார்க்கலாம். ஒற்றுமை என்பது எல்லா இடத்துலையுமே கண்டிப்பா இருக்கணும். நேர்மை என்பது எல்லா இடத்துலையும் இருக்கணும். என்னை பார்த்த உடனே நிறைய பேர் கும்பிடுறதுக்கு பயப்படுறது, போட்டோ போடுறது, பேனர்ல போடுறதுல பயப்படுறது, கோகுலேந்திரான்றது போடுறதுல பயப்படுறது, இதை தவிர்க்க வேண்டும். இப்பவும் சொல்றேன், அதிமுகவில் ஒற்றுமை இருக்கணும். அதிமுகவில் ஒற்றுமை இப்போ இல்லை அப்படின்னு கள ஆய்வு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரான கோகுலேந்திரா சொல்கிறாங்க. முன்னாள் அமைச்சர்களுக்கு மரியாதை இல்லைங்க, மாவட்ட செயலாளர்கள் மேலே இபிஎஸ் ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு அவங்க ஒரு முறை எனக்கு அதிருப்தி இருக்குன்னு வெளிப்படுத்துகிறாங்க. விவகாரம் இப்படி போயிட்டு இருக்கப்போ திமுக தரப்புலேருந்து இதுக்கு ஒரு பதில் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அதிமுக விவகாரம். ஆனால் திமுக என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்த்தா அதிமுக கட்சி இபிஎஸ் கட்டுப்பாட்டில் தான் இருக்கா அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த கட்சியை கட்டுப்பாட்டோடு வச்சிருக்கிறதுக்கு இபிஎஸ் படாதபாடு படுறாரு போல அப்படின்னு அதையும் திரு ரகுபதி சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்லணும்னா, அதிமுக பொதுச் செயலாளருக்கு பயம் வந்து விட்டது அப்படின்னு அவர் விமர்சனமும் செஞ்சிருக்காரு. அவருடைய கருத்தை பார்க்கலாம். இன்றைக்கு கட்சி அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை அவருடைய முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்களே இன்றைக்கு பேசுகின்ற பேச்சுக்கள் உங்களுக்கு எடுத்துக்காட்டும். எனவே கட்டுப்பாட்டிலே கட்சியை கொண்டு வருவதற்கு அவர் இன்றைக்கு படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார். ஓகே, இப்போ இதன் பிறகு இந்த விவகாரம் தொடர்பாக பலரும் கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக டிடிவி தினகரன் ஒரு கருத்தை சொல்ல, அதிமுக மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாயிடுச்சு அப்படின்னு விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டவங்களும் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.